கொங்கன் கடற்கரை மகாராஷ்டிராவை சேர்ந்த சில அழகான கடற்கரைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த இடத்துல அழகான பீச்சஸ் நிறைய இருக்கு. அதனால இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்டாவும் இருக்கு. ஆனா இந்த அழகுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு. இந்த அழகான கடற்கரையோரமா மக்களை போக வேண்டான்னு தடுக்கவும் செய்யறாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல ஒண்ணுதான் நவாகான். இந்த இடத்துக்கு போன நிறைய டூரிஸ்டுகள் மூழ்கி இறந்தும் போயிருக்காங்க. ஃபியர் ஃபைல்ஸ் டீம் இன்னைக்கு அறிமுகப்படுத்த போற அந்த மனிதர் சாவோட பிடியிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறவர். இவருக்கு நடந்த சம்பவத்தை எல்லாரும், அதுலயும் குறிப்பா போலீஸ் கூட கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. ஆனா ஃபியர் ஃபைல்ஸோட இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அந்த இடத்துல இருந்து வியக்கத்தக்க ஃபுட்டேஜ் கிடைச்சது. அதை தான் இன்னைக்கு இவங்க உங்களுக்கு காட்ட போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கடல்ல இருந்து 4 உடல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது குறித்து இன்ஸ்பெக்டர் சுக்தேவ் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இன்ஸ்பெக்டர் சார், இதுவரைக்கும் எத்தனை அப்பாவிங்களோட உயிர் போயிருக்குமோ தெரியாது. இது சம்பந்தமா போலீஸ் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க விசாரிச்சதுல ரொம்பவே வித்தியாசமான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ப்ராப்பர் ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. பொதுவா நீச்சலுக்குன்னு போறவங்க ஸ்விம்மிங் சூட்ல தான் போறது வழக்கம். இங்க இருக்கிற ஆளுங்க இந்த பீச்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த பீச்ல எல்லாரும் இப்படி சாகறதுக்கான காரணத்தை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி வாங்க, கிராமத்துக்காரங்க கிட்ட இத பத்தி விசாரிச்சு பாப்போம். என்ன மேடம், என்னன்னு நான் சொல்றது? அந்த பீச்சில் கண்டிப்பா நிறைய பூதங்களும் பிசாசுகளும் இருக்கு. இருட்டு வந்துட்டாலே நாங்க அந்த பக்கம் போறதே இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் பயந்தான காரணம். அந்த இடத்துல ஏதோ இருக்கு. என்ன? அங்க என்ன இருக்கு? அது சரி. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல மேடம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நான் சும்மா தான் சொன்னேன். கொஞ்சம் வாய முடியும். இல்ல இல்ல, நான் ஒண்ணு நீங்க சொல்றேன். சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா, பயத்தினால இந்த கிராமத்து மக்கள் எதையுமே சொல்ல தயாரா இல்ல. நான் ஷப்னம் கான், கேமராமேன் ஆதிலோட ஜி டிவிக்காக. நாங்க ஹாலிடேஸ் செலிப்ரேட் பண்ண கோவாக்கு போயிட்டு இருந்தோம். நாங்க எல்லாருமே இந்த ட்ரிப்பை ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பா மாத்தணும்னு நினைச்சோம். ஆனா உண்மையிலேயே அந்த ட்ரிப் ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பா மாறிடுச்சு. நீ இருக்கியே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே இந்த நிலைமைனா போக போக என்ன பண்ண போறியோ? நீ ஏன் சொல்லுப்பா, சும்மா கிண்டல் பண்ண, அத போய் தப்பா எடுத்துக்கிற? ஜீன்ஸ் இவ இருக்காளே, இவ சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் கோச்சிப்பா. நீ என்ன சப்போர்ட் பண்றியா, உங்க மாமாவை சப்போர்ட் பண்றியா? ரொம்ப நல்லது. சரி யாராவது சொல்லுங்க, கோவாக்கு எப்பதான் போய் சேருவோம்? அண்ணி, நாம போற ஸ்பீட வச்சு பார்த்தா கண்டிப்பா கோவாக்கு நியூ இயர்க்கு முன்னாடி போகவே முடியாது. நோ வே. என்ன அக்கா, அங்க போலனா ஜாலியாவே இருக்காதே. ஜஸ்ட் ரிலாக்ஸ் வர்ஷா. உன்னுடைய ஜாலிக்கு எந்த கேடும் வராம நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். ஓகே, ரிலாக்ஸ். Guys, such a fabulous place, yaar. வாவ். நம்ம ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே. யா ஓகே. இருந்தாலும் guys, இந்த காட்டு வழியா போறதெல்லாம் ஆபத்தானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காடுகள்ல பயங்கரமான ஆத்மாக்கள்லாம் இருக்குமா? அது நம்ம பின்னாடி வந்து நம்மளோட கழுத்தை பிடிச்சி குடிக்கட்டும். பின்னாடி வழியா வந்து உன் கழுத்தை பிடிச்சு உன் ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடும். ரைட்? அப்படியே அது உன்னோட உடம்புக்குள்ளார பூந்துடும். எஸ், அப்படிதானே? guys, நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவோம். அது வரைக்கும் யாரும் வண்டியில இருந்து கீழே இறங்க வேணாம். ஆகாஷ், சொல்லுங்கண்ணா. வா போலாம். பாத்து போங்க. வண்டி விட்டு வெளியே வராதீங்க. இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. என் மாமா இருக்காரே. அக்கா, இந்த ஆகாஷும் ஜிட்ஸும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. எவ்வளவு லேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமாயா, அக்கம் பக்கத்துல வேற ஒண்ணுமே இல்ல.
சுதா மோகன் மாமா சுதா ஆகாஷ் ஆகாஷ் இவங்களுக்கு என்ன இருக்குக்கா மாமா ஆகாஷ் உங்களுக்கு என்ன ஆச்சு ஐயோ இவங்களை பாருங்கக்கா ஐயோ Look at your faces. ரொம்ப பயந்துட்டியா? நாங்க சொல்லும் போது ரொம்ப பிரேவா காட்டிக்கிட்ட. அதனாலதான் நானும் ஒன்னு பிளான் பண்ணோம். இங்க பாருங்களா. ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நாங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டோம். எக்ஸாக்ட்லி உங்க ரெண்டு பேரோட இந்த நாடகம் இனி கொஞ்ச நேரம் போயிருந்தா கூட எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் தெரியுமா? சரிப்பா, we are sorry. சரியா? இங்க எல்லா கோவத்தையும் தீத்துருவ போல இருக்கு. கோவா போக வேணாமா? நியூ இயர் கொண்டாட வேணா? இப்படியா? ஆமா இப்படிதான். இல்ல, நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். நீங்க போய் வண்டியில உட்காருங்க. சரியானவங்க இருக்காங்க. பயந்துட்டேன். Look guys, Navagon. நான் இந்த கிராமத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்க போலாமா? இல்லண்ணா வேணாண்ணா, நியூ இயர் கொண்டாட கோவா போக முடியாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஐயோ அது ஒண்ணும் இல்ல. 1 or 2 hours ஸ்டே பண்ணிட்டு அங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம். ஓகே சரி வாங்க. அண்ணா, இங்க இருந்து இந்த நவாகவுன் எவ்வளவு தூரம்? இங்க இருந்து 20 கிலோமீட்டர் இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஆனா சார், அங்க ரொம்ப நேரம்லாம் இருக்காதீங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, வெறிச்சோடி இருக்கும். கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க தங்க போறது இல்ல. சும்மா 1 மணி நேரம் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்துருவோம். யாரும் வர மாட்டாங்கன்னு மாமா சொன்னாரு. அப்ப இது யாரு செஞ்சது? மாமா, அக்கா, அங்க அங்க யாரோ இருக்காங்க. நம்மளை தவிர வேற யாரும் இந்த பீச்ல இருக்காங்க. கண்டதெல்லாம் உன் கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் தெரியுதுன்னே தெரியல. அண்ணா, இவர் நேத்து ராத்திரி ஏதாவது ஹாரர் பிலிம் பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். அங்க யாரோ இருக்காங்க. அங்க அங்க பாருங்கக்கா. அக்கா, நிஜமாவே அங்க யாரோ இருந்தாங்க அக்கா. யாராவது இந்த கிராமத்துல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம்ல. அவங்க காத்து வாங்க வந்திருப்பாங்க வர்ஷா. இல்ல இல்ல,
சரி, இவளுடைய திருப்திக்காக நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரி வா போய் பார்க்கலாம். டோன்ட் வரி, இதெல்லாம் வெறும் பிரம்ம தான். ஹே, நான் உன் கூட இருக்கேன்ல. இந்த மரத்தை பாத்தீங்களா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா இது வித்தியாசமான மரம் தான். அக்கா, என்ன வர்ஷா? என்னாச்சு வர்ஷா? அங்க அங்க யாரோ இருக்காங்க. எங்க? அங்கதாங்க, அந்த மரத்துக்குள்ள யாரோ இருக்காங்க. உள்ள மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லையே. இல்லக்கா, நான் என் கண்ணால பார்த்தேன். அங்க யாரோ இருக்காங்க அக்கா. வர்ஷா கொஞ்சம் அமைதியா இரு. அங்க யாருமே இல்ல. ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல, அங்க யாரோ இருக்காங்க. வர்ஷா அங்க யாருமே இல்ல. இது வெறும் உன் மனசுல இருக்கு பிரம வர்ஷா. ஆமா வர்ஷா. அமைதியா இரு வர்ஷா. சுதா, இவள பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அங்க யாராவது இருப்பாங்க, ஹெல்ப் கேட்கலாம். சரி வா வா, ஒண்ணு இல்ல வா. அந்த கண்கள் என்னையே பார்த்துட்டு இருந்தது. இதெல்லாம் பிரம்ம தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனா இல்ல, அந்த கண்கள் அந்த மரத்துல இருந்து தொடர்ந்து என்னையே பார்த்துட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படி நடக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவ எங்கேயோ காரட்டும். உட்காரு வர்ஷா, உட்காரு. உள்ள போய் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு பாரு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
என்ன என்ன அந்த வெளிச்சம் மறுபடியும் மரத்துல இருந்து வருது. அங்க பாருங்க அக்கா. சரி இரு, உன்னோட திருப்திக்காக நான் அங்க போய் யாரு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அக்கா வேண்டக்கா, போகாதக்கா. இரு ஒன்னும் ஆகாது. அமைதியா இரு வர்ஷா, எல்லாம் சரியாயிடும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரி வா, எல்லாம் பிரம்மதான். வண்டியில போய்க்காரு. வா அண்ணா, இங்க பாத்தீங்களா? வண்டியோட 2 டயரும் பஞ்சரா இருக்குண்ணா. என்னது என்னது? பஞ்சரா? அடச்சே. ஓ நோ. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஒரே ஒரு ஸ்டெப்னி தான் இருக்கு. கோவாக்கு நம்ம எப்படி போறது? இந்த நேரத்துல மெக்கானிக்கும் கிடைக்க மாட்டாங்க. இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு கிராமம் இருக்கு. யாரோ வேணும்ட்டே இந்த டயரை பஞ்சர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, இந்த ரோட்ல அதுவும் இந்த மாதிரி அமைதியான இடத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, எங்க வண்டியோட 2 டயர்ஸும் பஞ்சர் ஆயிடுச்சு. உங்க டயரும் பஞ்சர் ஆயிடுச்சா? அங்க புதுசா ஒரு கிழவன் கடை போட்டிருக்கான். அவன் இத சரி செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். அவர் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு, இங்க வரவும் கூடாது, வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு. அங்க ரொம்ப நேரம்லாம் இருக்காதீங்க, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, வெறிச்சோடி இருக்கும். சொன்னாரில்ல, எனக்கு தெரியும் உங்களையெல்லாம். எனக்கு தெரியும், இந்த கிராமத்துக்காரங்க எல்லாரும் இப்படித்தான். அவங்க பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை ராத்திரி நீங்க இங்க தங்கணும்னு நினைச்சா அங்க என் வீடு இருக்கு. வரணும்னு நினைச்சா நீங்க அங்க வாங்க. என்ன வரீங்களா? என்ன பேசாம நிக்கிறீங்க? வாங்க, டீ போட்டு கொடுக்குறேன். வாங்க எல்லாரும். வா, we don't have any options. நைஸ்ல. குடிங்க, நல்லா இருக்கும் அது. பாப்லா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அட, என்ன அப்படி பாக்குறீங்க? பாப்லா என் பையன். பாப்லாவா? அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை.
நீ இவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா 2 மாசம் ஆச்சு. அப்படியா? இவளுக்கு? நான் படிச்சிட்டு இருக்கேன். ம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியா? ஏய், நீ ஒழுங்கா உட்காரு. நான் நல்லதா உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரிதான் ஒரு மருமக வேணும். உன்னை என் பையனுக்கும் பிடிக்கும். உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. ரொம்ப அமைதியாவும் இருக்க. உனக்கு பிடிச்சிருந்தா என் பையனையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஆமா ஆமா, அதுவும் இன்னைக்கே பண்ணி வச்சிருவேன். என்னப்பா இது? உங்களை பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உங்களை பார்த்து நான் மட்டும்தான் இம்ப்ரெஸ் ஆனேன்னு நினைச்சா. ஆகாஷ், கொஞ்சம் பேசாம வாய மூடு. உன் தங்கச்சி கல்யாணத்தை இங்கேயே பண்ணிடு. அப்பதான் வீக்கெண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்குலாம் இங்கேயே வந்துடலாம். என்னது இது? நீங்க எப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்க போறீங்களா? எங்களுக்கு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஆமா ஆகாஷ், எனக்கும் ரொம்ப பசிக்குது. ரிலாக்ஸ் அண்ணி, வண்டியில ஸ்நாக்ஸ் இருக்கு. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். ஓகே, I'll just come. Okay. இல்ல நீ என்ன தயவு செஞ்சு நம்புங்க. வருஷா, நீயாவது என்ன நம்பு வருஷா. அங்க யாரோ இருக்காங்க வருஷா. ஆகாஷ், ஆகாஷ், I believe you. அங்க யாரோ இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஒரு வேலை பண்ணலாம் சுதா. நம்ம அப்படியே ஒரு லாங் வாக் போயிட்டுலாம். நீங்க 2 பேரும் இங்க தனியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சரி ஆகாஷ்? குட் ஐடியா. ஆனா மாமா, அதெல்லாம் வேணானே. அண்ணா நான் சொல்றத கேளுங்க. ஜெயடா. அண்ணே, மாமா சொல்றத கேளுங்க. அக்கா, குட் டைம். ஆகாஷ், let's sit for some time. Wow. Superb. மோகன், வா சீக்கிரம் இங்க வா. இங்க பாரு, இந்த பொம்பளை என்ன செய்யறா பாரு. இவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். இது ஒரு வேளை அவங்களோட சம்பிரதாயமா இருக்கலாம். பூஜை பண்றாங்களோ என்னமோ. ஆனா இவங்க பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்க. ஆமா, ஆனா ஸ்வீட் உன்ன மாதிரி. ஹலோ, உன் தங்கச்சி மாதிரி நீயும் ஏடா கூடமே ஏதோ யோசிக்காத. இவங்களை பார்க்கும்போது
எங்க அம்மா ஞாபகம் தான் வருது. இவங்கள பத்தி நிறைய பேசியாச்சு, நம்மள பத்தி இப்ப பேசுவோமா? லெட்ஸ் டேக் a walk டார்லிங். இல்ல ஆகாஷ், அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான நியூ இயரை கொண்டாடவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு அக்கா மாமா. அப்புறம் வேற யாரு? நீதான். ஓ, நானா? ஆகாஷ், அங்க என்னமோ இருக்கு, வா நம்ம போய் பார்க்கலாம். கம். ஓடி போயிடலாமா? வா வா வா. மோகன், உன் பின்னாடி பாரு. நீங்க ரெண்டு பேர் சொன்னது உண்மைதான். இங்க யாரோ இருக்காங்க. ஆமா, அந்த அம்மா கிட்ட போலாம். சீக்கிரம் வாங்க வாங்க. நம்ம அந்த அம்மா கிட்டே போலாம். அம்மா, அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, எங்க அட, இருக்கீங்க? என்னப்பா ஆச்சு அம்மா. உங்களுக்கு? ஏன் இப்படி கத்துறீங்க? அம்மா, அம்மா, அங்க யாரோ இருக்காங்க. அதுவும் அவங்க இங்க பின்னாடியே தொடர்ந்து வராங்க. அட கடவுளே கடவுளே, உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப பலகீனமா இருக்கு. நான் தான் எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்ல, பாப்லா. ராத்திரி வருவான்னு சொன்னேனே. அவனுக்கு விளையாடுறது குதிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வெளியில இருந்து யாராவது புதுசா விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவனை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னா எடுப்பா. உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் உங்க எல்லாரோடையும் கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்கா. குறிப்பா இந்த மருமக பொண்ணு கிட்ட விளையாடுறா. உன்னதான் சொல்ற மருமகளே, உனக்கு எந்த கண்டிஷனையும் பட்டுடக்கூடாது. வா. ஏய், உனக்கு என் பையன் பாப்லாவை பிடிச்சிருக்கா? இத பாரு, அவன் வந்துட்டா. பையன் ஓடிலாம் வாங்க. என்ன என்ன சொல்ற? ஓடி வா. ஏய், என் மருமகளை கூட்டிக்கிட்டு எங்க போற? விடு. இவ்வளவு அப்படியே சொல்றேன்ல. பாப்லா வேற வருஷா, ஓடு வருஷா. ஓடு. வாடா. விடு. வருஷா, இங்க நிக்காத. போ. உனக்கு ஆபத்து. போ. அவளை அவன் கையை விடு. அவன் என் மருமகளா? கையை விடு. போ, போ வருஷா, ஓடு. இங்க இருந்து மட்டும் அவளை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க.
வருஷா பாத்து வா 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 பத்ரா. என் சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கேட்டிருக்கேன், வயசு பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆத்மா முக்தி அடையாதோ. அவங்களோட ஆத்மா இந்த மாதிரி மரங்கள்ல தான் வாழுமா. அப்புறம் அது அப்பாவி மக்களை வேட்டையாடுமா. அம்மா சொன்னதை நான் நம்பினதே இல்ல. ஆனா இன்னைக்கு நடக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அதெல்லாம் உண்மைன்னு தான் தோணுது. நம்ம ஏதாவது செஞ்சு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். ஏன்னா இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களால அந்த எல்லையை விட்டு வர முடியாதாம். அதனால எப்படியாவது நாம அதோட எல்லையை விட்டு வெளியில போய் ஆகணும். அது இந்த பக்கம் தான் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கு. நாம இந்த எல்லையை விட்டு சீக்கிரம் போயே ஆகணும். வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. ஆகாஷ், வர்ஷா, சீக்கிரம் போங்க. அண்ணா மாமா, தப்பிச்சு போயிடுங்க. ஆகாஷ், இரு. ஒரு வேலை பண்ண, பொறுமையா யோசிப்போம். நம்ம உடனடியா இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும். அண்ணி அண்ணன் அததான் நானும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி வருஷாவை காப்பாத்தி ஆகணும். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. போ போங்க. வருஷா வா, வருஷம் வாங்க வா. அங்கிருந்து ஏதோ வெளிச்சம் வருது. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். உதவி கிடைச்சாலும் கிடைக்கல. ஆகாஷ் வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு வருஷா, போகாத. நீ என்ன பத்தி கவலைப்படாத. ப்ளீஸ் இங்க இருந்து நீ எங்கேயும் போயிடாத. ஓகே, நான் வந்துடுறேன். சரியா? என்ன மருமகளே, எழுந்திருச்சிட்டியா? என் தங்க மருமகளே, எழுந்திருச்சிட்டியா? மெல்லமா எழுந்திருச்சு உட்காரு, மெல்லமா. இப்ப நான் உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நான் முழுசா நிம்மதியா இருப்பேன். இன்னும் எத்தனை வருஷம் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாது.
கவலைப்படாத, அவன மாதிரியே உன்னையும் நல்லா பாத்துப்பேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன்னோட பையன் இறந்து போயிட்டான். என்னது? நீ என்ன சொன்ன? என் பையன் இறந்துட்டானா? ஆமா. ஐயோ, என் பையன் உயிரோட தான் இருக்கான். அவன் அவன் என் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் அவனோட கல்யாண பொண்ணுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னோட பாப்லாவை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்ப. இல்ல, என்ன போக விடு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடு. ஏய், வாய மூடு. உனக்கு இப்போ ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு என் பையன் பாப்லாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா இல்ல. நீ சாகிறதுக்கு தயாரா இருக்கணும். நீ மட்டும் எனக்கு மருமகளா வரலன்னு வச்சுக்க, நான் உன்னை வேற யாருக்கும் மருமகளாக விடவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அப்படி சொல்லு என் தங்கமே. கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்ல? அப்பாடா, கடவுள் என் வேண்டுதல நிறைவேத்திட்டாரு. ஏய் பாப்லா, பாரு பாப்லா. நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க மகனே. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குமா. இப்பவே நான் கல்யாண வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும். நீ இங்க அமைதியா உட்காரு, நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்துடுறேன். கடவுளே, நீ எங்க போற? எங்க போற? எங்க போற? போகாத. நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். நான் சொல்றதை கேளு. தங்கமே. அக்கா, இல்லக்கா, நான் உங்களை விட்டுட்டு எப்படிக்கா தனியா போறது? நீங்க பாரு வருஷம், நீ முதல்ல எங்கேயாவது போய் ஆகணும். பேசிட்டு இருக்க. அவன் நான் இங்க தப்பிக்க விட மாட்டேன். இல்ல, என்ன விடு. உனக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா? நான் சொல்றது கேளு, எங்கேயாவது போ. என் மருமக போறாடா. பாப்லா, நீ போய் அவளை புடி. இது மாமாவுடைய போன் ஆச்சு. ஆனா இங்க நெட்வொர்க்கே இல்லையே. இப்ப என்ன பண்றது? இந்த ஆத்மாக்களுக்கு ஒரு எல்லை இருக்கும். அதுங்களுக்கு அந்த எல்லையை விட்டு வெளியில வர முடியாதான். நான் அதை சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். நாம ஏதாவது செஞ்சு இந்த எல்லையை விட்டு எப்படியாவது போய் ஆகணும்.
காப்பாத்துங்க! யாராவது என்னை காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! நீங்க யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க! 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 வேண்டாம், என்னை கொன்னுடாத. என் பக்கத்துல வராத. நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. எந்திரிச்சு பார்த்தா நான் அப்ப ஒரு போட்ல இருந்தேன். அந்த ஆத்மாவுடைய எல்லையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதால என்ன எதுவும் செய்ய முடியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் போலீஸ கூட்டிட்டு அந்த இடத்துக்கு திரும்பவும் போனேன். ஆனா அந்த இடத்துல அந்த பொம்பளை இல்ல. கிராமத்தாளுங்க கிட்ட கேட்டேன். அந்த பொம்பளை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. ஒருவேளை சொல்ல வேண்டாம் நினைச்சாங்களோ என்னவோ. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொம்பளையுடைய பையன் இறந்துட்டான்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்பளைய யாரும் பார்க்கலன்னு சொன்னாங்க. நான் சொன்னதை யாருமே நம்பவே இல்ல. ஆனா எனக்கு தெரியும், நான் சொல்றத நீங்க கூட நம்பாம இருக்கலாம். ஆனா வீடியோஸ் உங்களுக்கு எப்பவும் பொய் சொல்லாதே. ஃபியர் ஃபைல்ஸோட ரிசர்ச் டீமுக்கு இந்த ஹேண்டிகேம் ரிசர்ச் பண்ண போன போது அந்த நவகான் ஊர்ல தான் இது கிடைச்சது. எங்களோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தில் என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்களில் இறந்ததுக்கு அப்புறமாவும் முக்தி கிடைக்கிறது இல்ல. ஒருத்தரோட ஆசைகள் நிறைவேறலன்னும் போது அந்த ஆத்மாக்கள் இந்த மாதிரி மரங்கள்ல வாழ ஆரம்பிக்குது. அங்க வர அப்பாவி மக்களை வேட்டையாடிக்கிட்டும் இருக்கு. இது விஷயமா நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் ராத்திரி வேலைகள்ல இந்த மாதிரி பெரிய மரங்களுக்கு நடுல நாம போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த ஆத்மாவாது யாரையாவது தொல்லை பண்ணுச்சுன்னா நாம ஈமச் சடங்குகள் எல்லாம் சரியா செஞ்சு அந்த உயிருக்கு முக்தியை கொடுக்கணும்.